Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து குபேர பட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பேட்டர்ன் இது வந்து நம்மளோட ரெகுலர் அப்டேட் தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு சில கலர்ஸில் 25 பீசஸ் வந்து ரெடி ஸ்டாக்கில் இப்போதைக்கு வந்திருக்கு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு. பேலன்ஸில் வந்து நம்ம வந்து பீசஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். இதுலேயும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு இருக்கிற பீசஸ்லாம் வந்திருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை பொறுத்தவரையும் செல்ஃப் பேட்டர்னில் இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பல்க் பீசஸ் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு புக் ஆகிட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு சாரீ வியர் பண்ணும்போது அது வந்து ஒரு யூனிக் டிசைனாக இருக்கணும். ரொம்ப கச்சக்கச்சன்னு இருக்க டிசைனை எல்லோரும் வியர் பண்ணால் அது வந்து யூனிஃபார்ம் ஆர்டர் யூனிஃபார்முக்கு அது செட் ஆகாது. இப்போ நம்மளே வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் காலேஜ் யூனிஃபார்ம் இல்லை ஸ்டாஃபாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன் தான் இந்த குபேரப்பட்டு சாரீ. நிறைய பேர் வியர் பண்ணும் போது அவ்வளோ யூனிக்காக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கலர்ஸ்லுமே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து ரெடி ஸ்டாக்லேயே கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ இது வந்து 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருக்க சாரீ இப்போ ஆடி சேலில் 899 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கு ப்ரைஸஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க ப்ரீமியம் குவாலிட்டி 1050 ப்ளஸ் ஷிப்பிங். இதில் நீங்கள் பார்க்குற எல்லா கலர்ஸுமே ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே கிடைக்கும். 2 குவாலிட்டி இருக்குது. 2 குவாலிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் யூஸ் பண்ணுற த்ரெட் குவாலிட்டி தான் வேரி ஆகும். அதில் யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டோட குவாலிட்டி வேரியேஷன்ஸில் தான் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லக்ஸுரி குவாலிட்டின்னு மாறும். ஸோ அடுத்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இன்றைக்கி இந்த ஒரு சாரீ மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சாரீ மட்டும் தான் ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. நியூ கலெக்ஷன்ஸ் எதுவும் வரல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வேணும்னா அவைலபிள் நிறைய சாரீஸ் இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 10 வீடியோஸ் நீங்கள் வந்து நான் இப்போ ரீஸ்டாக்கில் வந்திருக்க ஒரு சாரீ மட்டும் தான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவைலபிள் கலெக்ஷன் லாஸ்ட் 10 வீடியோஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற சாரீஸ்லாம் ஓரளவுக்கு பீசஸ் வந்து அவைலபிளில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டுலே டிஜிட்டல் சாஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் சாஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான பேட்டர்ன் இன்றைக்கி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குற இது பாருங்களேன், ஒரு நேச்சரில் ஒரு வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் போட்ட மாதிரி மோஸ்ட்லி இந்த பீகாக் பேட்டர்ன் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ பேர்ட்ஸ் மாதிரி போட்ட மாதிரி வந்திருக்கு. இது பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி ஒரு கலாம்கரி தீமில் வந்து அழகாக ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு அந்த என்ன டிசைன் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த பிரிண்டிங்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த பெயிண்டிங்லலாம் யூஸ் பண்ணுற டிசைன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூனிக் பேட்டர்ன் டிசைன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்க்குற சாரீஸ்மே டிஜிட்டல் சாஃப்டி தான். டிஜிட்டல் சாஃப்டியில் இன்றைக்கி வந்து 3 டிசைனில் இருக்கிற ஃபியூ கலர்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருந்த சாரீஸ் தான் 1050 ப்ளஸ் ஷிப்பிங்காக ப்ரீமியம் குவாலிட்டி சாரியோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான், எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு மென்ஷன் பண்ணுவேன். லோ குவாலிட்டியோ டூப்ளிகேட் குவாலிட்டியோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட வர கிடையவே கிடையாது. அதனால் எந்த ஒரு பயமே இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் 2ல் பார்க்குற சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீ. இன்றைக்கி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளைனு மைக்ரோ செக்குடு பேட்டர்னு அதிலே பாக்ஸ் டைப்பும் இல்லாமல் மைக்ரோக்கும் சென்ட்ரில் பாக்ஸுக்கும் மைக்ரோக்கும் சென்ட்ரில் பேட்டர்னில் ஒரு செக்குடு டைப்பு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பிளைன் சாரீஸ் தான் இருக்குது. எவ்வளோ அழகான கலர்ஸ் பாருங்கள். மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் பார்க்க உங்களுக்கு சிம்பிள் லுக். இது என்ன பிளைனாக இருக்குது, பார்டர் மட்டும் தானே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மெட்டீரியல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா பியோர் மைசூர் சில்க்கு வியர் பண்ணுறது மாதிரி தான் அந்த லுக் உங்களுக்கு கொடுக்கும். நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோர் சாரீஸ் பியோர் பட்டுன்னா ஒரு 5000 ஸ்டார்டிங். அதை அந்த அவ்வளோ கொடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வியர் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தை தான் நமக்கு வந்து நார்மலாகவே வந்து செமி காஞ்சி நமக்கு அந்த பட்டு மாதிரி இருக்கிற சாரீஸ்லாம் இருக்குல்ல, ஐ மீன் உங்களுக்கு
இளம்பிள்ளை பட்டெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரேஞ்சஸ் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு பிலோ 1000 இருக்கிற சாரீஸ் தள்ளி புட்டா ஃபுல் சரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1500 1800 இந்த ரேஞ்சஸில் வந்துச்சு. அதே மாதிரி தான் பியோர் மைசூர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 and 4000 எபோவ் தான் வருமே. 4000 5000 தான் பிளைன் சாரீஸே வரும். அந்த அளவுக்கு நம்மளை எல்லா நாளையும் பர்ச்சேஸ் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வியர் பண்ண முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு. அதுவுமே பிளைன் ப்ளஸ் இதே மாதிரியே தான் உங்களுக்கு பார்டர் வரும். அது ஆனால் உங்களுக்கு அந்த த்ரெட்டோட இது பார்த்தீங்கன்னா சில்க் மார்க்கோட சர்டிஃபைடோட வரும். அந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அவ்வளோ ரேட் போட்டு வியர் பண்ண முடியாதுதான் பிலோ 1000 ரேஞ்சஸில் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா அபோவ் 1000 ரேஞ்சஸில் பார்க்குறதுக்கு சேம் மைசூர் சில்க் இருக்கா அதே மாதிரியே வந்துடும் அபோவ் 1000 ரேஞ்சஸில். இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் வேருக்கும் வியர் பண்ணிக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் ஏதோ சிம்பிள் ஃபங்க்ஷன் இல்லை வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் ரிச்சாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற இடத்துல கூட மைசூர் கிரேப்பை நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணி ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஜுவல் போட்டால் கூட அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங். ஒரு நெக் பீஸ் ஸ்மால் நெக் பீஸாக இருக்கட்டும் இல்லை லாங் நெக் பீஸாக இருக்கட்டும் அப்படின்னா பட்டு வியர் பண்ணி போட்ட மாதிரியே லுக் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம். கான்ட்ராஸ்ட்லையுமே போட்டிருக்கும், செல்ஃப் பேட்டர்ன்லையுமே போட்டிருக்கோம், நிறைய பேட்டர்ன் போட்டிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற இது செகண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல். என்ன ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது, அது என்ன மெட்டீரியல்ன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் என்ன கலர் புதுசாக வந்திருக்கு. இப்போ மைசூர் கிரேப்லேயே பாருங்களேன், இந்த பேட்டர்லலாம் நம்ம போடாத கலர்ஸ்லாம் அந்த பிஸ்கெட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் வந்திருக்கு, கொஞ்சம் லைட் ஷேடில் பிஸ்கெட் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ்மே ஆட் ஆகி வந்திருக்கு. நம்ம இதுவரையும் பார்க்காத கலர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறது, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த கலர்ஸ் உங்களுக்கு செட் ஆகும், எந்த கலர் புதுசாக வந்திருக்கு, எந்த கலர் ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்ற கலர்ஸ்லாம் நீங்கள் இது வீடியோலேயே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன தேர்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டி இருக்குன்றதை பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம 3ல பார்க்குற சாரீ சிஃபான், ஜார்ஜெட், காதி ஜார்ஜெட், சிஃபான்லேயே பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் சிஃபான், டோலா சிஃபான், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். இந்த பார்த்தீங்க அப்படின்னா
குபேர பட்டும் சரி மைசூர் கிரேப்பும் சரி இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டும் நம்மளோட ரெகுலர் அப்டேட் தான். நிறைய வீடியோஸில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் கலெக்ஷன்ஸ் மட்டும் மாறிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதை இப்போ பாருங்களேன், சிஃபான் எடுத்துக்கிட்டிங்க அதுக்குள்ளே எவ்வளோ வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் போட்டிருக்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோலா சிஃபானு வந்திருக்கு. மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% போல் டோலா மெட்டீரியல் வந்துடும். 30% போல் உங்களுக்கு சிஃபான் மிக்சரில் வந்திருக்கு. டோலா சிஃபானில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்து இந்த பேரட்லேருந்து இந்த டிசைன்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் மெட்டீரியலில் வந்திருக்கு. விஸ்கோஸ் சிஃபானில் இது வந்திருக்கு. அடுத்து பாந்தினி டிசைன் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீஸ்லாம். சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே வியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் வந்திருக்கு. அப்படி இந்த 799 ப்ளஸ் ஷிப்பிங் ரேஞ்சஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 டிசைன் வந்திருக்கு. 3 டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கோஸ் சிஃபானில் தான் வருது. பேரட் டிசைன், பாந்தினி டிசைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான டிசைன் மாதிரி வந்திருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கலர் பேட்டர்னில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பாந்தினி பேட்டர்னில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி டபுள் கலரில் கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி. அது பார்டரும் கீழே சரி பார்டருக்கு மேலேயுமே அந்த க்ரீன் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது பாருங்களேன், உங்களுக்கு ட்ரிபிள் கலர் பேட்டர்னில் வந்திருக்கு. ஆனால் 2 கலர் தான், ப்ளூ பிளஸ் கிரீன். மேலே இருக்கிற பார்டருக்குமே அந்த ப்ளூ, கீழே இருக்க பார்டருக்கு ப்ளூ வந்து சென்டரில் க்ரீன் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரை கலர் சாரீ மாதிரி வருது. ரொம்ப அழகாக இருக்குது. இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். காதி ஜர்ஜெட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். விஸ்கோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ செக்குடில் புட்டாஸ் போட்ட மாதிரி விஸ்கோஸ் 1199 ப்ளஸ் ஷிப்பிங் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போதைக்கு ரொம்ப 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 சூப்பர் மூவிங். குபேர பட்டுக்கு ஈக்குவலாக அந்த சாரீ ஈக்குவலாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ செக்குடு தான் வருது. ஒன்று மைக்ரோ செக்குடு மட்டும் வருது புட்டாஸ் இல்லாமல், இல்லைனா மைக்ரோ செக்குடு ப்ளஸ் புட்டாஸ் வருது. ஆனால் டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. அதனால அந்த மாதிரி பேட்டர்ன் போடுறோம், மைக்ரோ செக்குடு பிளஸ் புட்டாஸ் போட்ட மாதிரி விஸ்கோஸ் சிஃபான் போடுறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்டர் டிசைன் பாருங்கள். எல்லாத்துக்குமே பார்டர் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். ரீஸ்டாக் அப்படிங்கிறதே மோஸ்ட்லி இந்த விஸ்கோஸ் சிஃபானில் வரது கிடையாது. எல்லாமே புது டிசைன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஒரு டைம் ஒரு டிசைன் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பார்டர் டிசைன் வரது கிடையாது. புது புது பார்டர் டிசைன் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரி 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பார்த்துட்டு இருக்குது மைசூர் சிஃபான். ரொம்ப சூப்பர் மூவிங் சிஃபான். மைசூர் கிரேப் மாதிரியே மைசூர் சிஃபானும் சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அப்புறம் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேண்ட்மேட் ஆக்சசரிஸ் போடுறோம்ல, பேங்கிள், ஹேர் பேண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அடுத்து வந்து எலிகேட்டர் கிளிப், சென்ட்ரி கிளிப், இந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணுற டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் போடுறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம். அது இல்லாமல் நீங்கள் எந்த டிசைன் எந்த கலர்ஸ் கேட்டாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். சாரீஸ் இப்போ கிட்ஸோட இது நேத்தி கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருப்போம். அது வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ கம்மிங் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 15க்காக அவங்க ஆர்டர் பண்ணியிருக்க அந்த உங்களுக்கு ஒயிட் அந்த சாஃப்ரான் அண்ட் கிரீன் மிக்ஸ் ஆன மாதிரி, சாஃப்ரான்னா பர்ஃபெக்ட் சாஃப்ரான் வந்து குந்தனில் வராது, அதனால ஒரு மாதிரி ரெட்டி சாஃப்ரான் மாதிரி தான். அதில் பேங்கிள் ப்ளஸ் எலிகேட்டர் கிளிப்பை வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கிட்க்கு வந்து ஸ்கூல் அனுப்புறதுக்கு அதை போட்டுட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. இது உங்களோட அதோட அவுட்புட்டாக அதுவுமே நான் கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பேட்டர்ன் கொடுத்தாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். கிட்ஸ் அப்படிங்கும் போது பேங்கிள் ப்ளஸ் எலிகேட்டர் கிளிப் ஒரே மாதிரினாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். பேங்கிள் இல்லை ஹேர் பேண்ட் வேணும், எந்த மாதிரி நீங்கள் காம்போவில் கேட்டாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு லெஹங்கா இல்லை பட்டு பாவாடை செட்டெல்லாம் போடுறாங்க குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரெஸ் மட்டும் எங்களுக்கு அனுப்பிட்டீங்க, அது டபுள் கலர் அப்படின்னா அந்த டபுள் கலரை நாங்கள் வந்து பேங்கிளில் கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் எந்த டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாலும் ஓகேன்றனா என்ன மாதிரி வேணும்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். சூப்பராக உங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு
உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைடு, ஃபேமிலி சைடு, ஒர்க் பார்ட்னர், கோவொர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கஸ்டமைஸ் பண்ணதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் வந்து ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து எப்படி பண்ணுறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரப்போகுது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதிகமே காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி பேஜில் அப்பப்போ கலெக்ஷன்ஸ் வந்து போடுறோம் கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம கஸ்டமர் ஆர்டர் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ண கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். குரூப்லேயுமே போடுறோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். கம்யூனிட்டி பேஜில் எஸ்டர்டே நைட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள். கஸ்டமைஸ் பண்ண பேங்கிள்ஸ், எலிகேட்டர் கிளிப்ஸு, சென்டர் கிளிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.